இன்றைய ஆன்மீக தகவல். ராமனின் நாமம் சொன்னார் ஓடியே வருவான் ஹனுமான், க்ஷேமம் நமக்கருள்வான் ஸ்ரீராம பக்த ஹனுமான். ஆஞ்சநேய ஜெயந்தி இன்றைய நாள், அனும ஜெயந்தி. கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக திகழ்கின்ற, என்றும் சிரஞ்சீவியாக விளங்குகின்ற ஆஞ்சநேய பெருமானுடைய அவதார நாள். எல்லா தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு அவதார நோக்கம் இருக்கின்றது. அதுபோல ஆஞ்சநேய பகவானுடைய அவதார நோக்கம் யுகங்கள் கடந்து மக்களை ஆசீர்வதிப்பதாகும். ராமாவதாரம் முடிந்து ராமபிரான் பெருமாள் எடுத்த அவதாரம்தான் ராம அவதாரம். ராமர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து மனிதன் படுகின்ற அல்லல்களையும் கட்டங்களையும் பட்டு, அப்படி கட்டப்படுகின்ற நேரத்திலே கூட நேர்மை தவறியோ நியாயம் தவறியோ நடக்கக்கூடாது என்று நமக்கெல்லாம் நல்ல பண்புகளை போதித்து வாழ்ந்து காட்டி விண்ணுலகம் சென்றார், வைகுந்தம் சென்றார் நாராயணர். ஆக இந்த எம்பெருமான் நாராயணனுடைய கருணையை அந்த ராம பக்தர்களுக்கெல்லாம் எடுத்து செல்வதுதான் ஆஞ்சநேய பெருமானுடைய அவதார நோக்கம். அதனால்தான் ராமா என்று ஒரு குரல் கொடுத்தாலே ஆஞ்சநேய பகவான் ஓடி வருகின்றார். நன்றாக பாருங்கள், ராமாயண கதை எங்கெல்லாம் உபன்யாசம் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்திலே ஆஞ்சநேயர் வந்து இருப்பார். ஆஞ்சநேய ராம காதை முழுவதையும் கேட்டு ரசித்து யார் அதனை உபன்யாசம் செய்கின்றார்களோ அவருக்கும், இந்த உபன்யாசத்தை கேட்க திரண்டிருக்கின்ற மக்களுக்கும் நல்லாசை புரிந்துவிட்டு செல்வார். இது இந்த கலிகாலத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உண்மை. ஆஞ்சநேயர் என்றும் சிரஞ்சீவி, சாகாவரம் பெற்றவர். பட்டாபிஷேகம் முடிந்து அதன் பின்பு அனைவரும் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களாம். அயோத்தியிலே ராமர் இருக்கின்றார், தம்பி லக்குவன் இருக்கின்றான், பரதன் இருக்கின்றான், சத்ருகணன் இருக்கின்றான், சீதாம்மா இருக்கின்றாள், மற்றும் ரிஷி பெருமக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஆஞ்சநேய பகவானுக்கு தாய் சீதாதேவி ஒரு அருமையான முத்து மாலையை பரிசாக அளித்தாளாம். இது எத்தனையோ உபன்யாசகர்கள் சொன்ன கதைதான். இருந்தாலும் நானும் சொல்கின்றேன். ஏனென்றால் இந்த கதை சாதாரணமாக கதை அல்ல. ராம பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் ஆஞ்சநேயன் உணர்த்திய அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு. ஆகவே அப்படி முத்துமாலையை ஆஞ்சநேய பகவானிடம் கொடுக்கின்றாள். ஆஞ்சநேயர் பணிவோடு அதனை பெற்றுக்கொள்கின்றார். பெற்றுக்கொண்டு, தாயே என்ன இது என்று கேட்கின்றார். இது மிக விலை உயர்ந்த முத்து மாலை, ஆஞ்சநேயா அணிந்து கொள் என்று சொல்கின்றார். இந்த முத்துக்குள் என்ன இருக்கும் என்று கேட்கின்றார். இது நல்ல முத்து, இது கடலிலே கண்டெடுத்து நல்ல முத்து, அவ்வளவுதான். இந்த முத்துக்குள் ராமர் இருப்பாரா என்று கேட்டாராம். இந்த முத்துக்குள் ராமர் இருப்பாரா என்று கேட்டார். அப்படி அந்த முத்தை உடைத்து பார்க்க இதிலே ராமர் இல்லை என்று தூக்கி எறிந்து விட்டாராம். அவருடைய ராம பக்தியானது அத்துணை விசேஷமானது. அப்போது அருகிலே இருந்த ஒருவர், நெஞ்சத்திலே ராமனை வைத்திருக்கின்றேன் என்கின்றாயே, திறந்து காட்டு என்கின்றார். அப்போது உடனே ஜெய ஸ்ரீராம் என்று சொல்லி தன்னுடைய மார்பை பிளந்து காட்ட, அதனுள்ளே ராமர் மட்டுமல்லாமல் சீதாதேவியும் இருக்கின்றாள். இது புராணத்திலே வந்த கதை, ராமாயணத்திலே நடந்ததாக சொல்லப்பட்ட வரலாறு. தன்னுடைய மார்பை பிளந்து காட்டி அதிலே நான் எனக்குள்ளே ராமனையும் சீதாதேவியையும் வைத்திருக்கின்றேன் என்று ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் உணர்த்திய பகவான். செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்தவர் ஆஞ்சநேய பகவான். ஆகவே அந்த ஆஞ்சநேயரை பற்றித்தான் இன்றைய நாள் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹனும ஜெயந்தி. எல்லோருக்கும் ஆஞ்சநேய பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டும். இன்றைய நாள் நாம் எல்லோருமே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயருக்கு
வடை தட்டி நைவேத்தியம் செய்ய வேண்டும், பானகம் நைவேத்தியம் செய்ய வேண்டும், பழம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்து ஆஞ்சநேயருடைய அருளை நாம் பெற வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சுந்தரகாண்டம் படித்தால் அது மிகவும் விசேஷம். ஆகவே ஆஞ்சநேய பகவானுக்கு சுந்தரகாண்டம் படியுங்கள். சுந்தரகாண்டம் படித்து ஆஞ்சநேய பகவானை வணங்கி நலம் காண வேண்டிய நாள். சில ஆலயங்களிலே மூலவரை விட சன்னதியிலே உள்ள இறைவன் மக்களிடம் அதிகப்படியான வழிபாடுகளை பெறுபவராக இருப்பார். ஆகவே ஆலயங்களிலே சென்று சிவாலயமாகட்டும் பெருமாள் ஆலயமாகட்டும் அங்கு இருக்கின்ற எல்லா மூர்த்தங்களையும் வணங்க வேண்டும். அதிலே ஆஞ்சநேய சன்னதியானது மிக மிக முக்கியமானது. ஆஞ்சநேய சன்னதியை தவிர்த்து விட்டு நாம் வரவே கூடாது. ஆஞ்சநேயரை நிச்சயமாக வழிபட வேண்டும். சர்வமங்கள காரியானுகூலம் என்று ஆஞ்சநேய வழிபாட்டினுடைய பலனை குறிப்பிடுவார்கள். அதாவது நாம் மங்கள நிகழ்ச்சிகள் எதனை செய்ய வேண்டும் என்றாலும் ஆஞ்சநேயர் மூர்த்தியை வணங்கினால் அது நல்லபடியாக முடியும் என்பது ஐதீகம். தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கெல்லாம் தன்னிடம் உள்ள எல்லா ஆற்றலையும் கொடுத்து அவர்களுடைய மனதிலே நல்ல வலிமையை ஏற்படுத்துவார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய வழிபாடு என்பது மிக மிக சிறப்பானது. இந்த அனும ஜெயந்தி நாளிலே ஆஞ்சநேயரை பற்றி பேசுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். வாயுவினுடைய புத்திரன் என்பதால் அவர் காற்றோடு காற்றாக கலந்து எங்கும் நிறைந்த பிரம்மமாக இருக்கின்றார். அப்படி இருப்பதனால் அவருடைய ஆற்றலானது அவரை வணங்குபவர்களுக்கு பல்மடங்கு பெருகும். பலவித தோற்றங்களிலே காட்சியளிக்கின்ற ஆஞ்சநேய தலம் இருக்கின்றது. இந்த ஆஞ்சநேய பகவான் தலம், மூர்த்தி, தீர்த்தம் இந்த 3 வகைகளிலேயும் நமக்கு வரப்பிரசாதமாக இருந்து வரங்களை வழங்குகின்றார். சேவை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் ஆஞ்சநேயர். மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்த போது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆஞ்சநேயர் வாழ்ந்தார். இதனால் ராமபிரானுக்கு எங்கெல்லாம் ஆலயம் உள்ளதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கும் ஆலயம் இருக்கின்றது. அவருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. ஆகவே இப்படி ராமரும் ஆஞ்சநேயரும் ஒன்று வேறல்ல என்று நினைக்கும் அளவுக்கு ராம பக்தியாலே சிறந்து விளங்கிய அந்த ஆஞ்சநேய பெருமானை வணங்கி நாம் நல்லன எல்லாவற்றையும் பெறலாம். ஆஞ்சநேய பகவானுக்கு என்ன வேண்டும்? நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் அவர் விரும்புவது. அதேபோல் அவருக்கு நைவேத்தியமாக அளிப்பதும் வெகு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வெல்லம், பழங்கள், காய்கனிகள் இவற்றை அவருக்கு நைவேத்தியமாக அளித்தாலே, பானகம் நைவேத்தியம் செய்தாலே மகிழ்ந்து போய்விடுவார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய மூர்த்திக்கு தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் வட இந்தியாவிலே அதிகமான கோவில்கள் இருக்கின்றது. வட இந்தியர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே ஆஞ்சநேய பகவானுக்கு பங்களித்து விட்டுத்தான் அந்த காரியத்தை செய்வார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஆஞ்சநேய பகவானை வணங்கி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி இன்றைய நாளிலே ராமநாமத்தை அதிகம் உச்சரிப்போம். இன்றைய நாள் அனும ஜெயந்தி நாள். இன்றைய நாளிலே நாம் அதிகமாக ராமநாமத்தை உச்சரித்து ஆஞ்சநேய பகவானுடைய அருளை பெறுவோம். யார் யாருடைய இல்லங்களிலே எல்லாம் திருமணத்துக்காக வரன்கள் காத்திருக்கின்றார்களோ அந்த வரன்கள் எல்லாம் இன்று செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ராமநாமம் எழுதி ராமருக்கு மாலை ஆஞ்சநேயருக்கு மாலை சாற்றுங்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி அதனை ஆஞ்சநேயருக்கு மாலையாக சாற்றுங்கள். மகிழ்ந்து போவார். நல்ல வசதி இருப்பவர்கள் உங்களுடைய வேண்டுதலை ஆஞ்சநேய பகவானிடம் சமர்ப்பித்து வடைமாலை சாற்றுங்கள். வடைமாலை சாற்றி நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். அதேபோல் வெற்றிலை மாலை சாற்றலாம். இன்றைய நாளிலே இதையெல்லாம் மறக்காமல் செய்து ஆஞ்சநேயரை வழிபட்டு நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய பகவானுடைய அருளை பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.